இப்போ துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது விசாக நட்சத்திரம் துலாம் ராசி இருக்கு. அதே போல சுவாதி நட்சத்திரம் துலா ராசி இருக்காங்க. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததா சித்திர நட்சத்திரம் துலா ராசி எல்லாம் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து அம்பாள் அருள் நமக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டால் அம்மன் வழிபாடு அப்படின்னு சொல்லும்பொழுது துலாம் ராசிக்கு இருக்கக்கூடிய அறிகுறிகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்பு. இன்னொன்று வீட்டில் ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் நிறைய நல்ல விஷயங்களாக இருக்கும். அம்மாவுடைய ப்ரெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிளியராக இருக்கும். ஆனால் நீ அந்த அளவுக்கு சுவாமி தெய்வ பக்தி தெய்வ சிந்தனைகள் சில விஷயங்கள்லாம் நீ பண்ணாமல் இருந்தேன்னு வச்சுக்கோயேன், முதல்ல உனக்கு நீ என்னதான் தலைகீழாக இருந்தாலும் வேலை கிடைக்காது. வணக்கம் எல்லாருக்குமே. ஜோதிட யுகம் எங்கள் சேனல் வியூவர்ஸ்க்கு. ஏன்னா எங்கள் சேனல் அவ்வளோ வியூவர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கீங்க, அவ்வளோ லைக் பண்ணிகிட்ருக்கீங்க, அவ்வளோ கமெண்ட்ஸு எல்லாமே உங்களால் தான். இந்த ஜோதிட யுகம் சேனல் வந்து இவ்வளோ பிரபலமானதே உங்களால் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஒரு ஒரு ராசிக்கும் அம்மனோட அருள் வீட்டில் இருக்கா இல்லையா இப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அம்மாவோட வாசம் எங்கள் வீட்டில் இருக்கா இல்லையான்னு நிறைய பேருக்கு தெரியல, எனக்கும் தெரியல. ஸோ நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது ஒருத்தர்கிட்ட தான் நம்ம கேட்க போகிறோம். வேறு யாரும் இல்லைங்க, டாக்டர் பட்டம் வாங்கின டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்கள் தான். ஏன்னா அவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸு, அவர் நிறைய சீக்ரெட்டு சொல்கிறாரு. அதுதான் எனக்கு பெரிய விஷயம். யாருமே சொல்லாத சில விஷயங்களெல்லாம் உங்களுக்காகவும் நீங்கள் நல்லா இருக்கணும், சேமமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், தெய்வ கடாட்சம் உங்கள் எல்லாருக்கும் நிறைஞ்சிருக்கணும்னு நிறைய சீக்ரெட்டை யாரும் சொல்லாத சில விஷயத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்காரு. அதனால் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நிறைய பார்க்காதவங்க இருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இன்றைக்கி நம்ம அவங்கள தான் சந்திக்க போகிறோம். வாங்க ஐயாவையே மீட் பண்ணுவோம். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். ஃபைன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நன்றி நன்றி. அதான் எல்லா டவுட்டும் வேணா உங்கள்கிட்ட தானே கேட்டுக்கிறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக, நிச்சயமா நிச்சயமா. இப்போது மக்களுக்கு எல்லாமே வந்து சில பேருக்கு ஒரு டவுட் என்னென்னா, அம்மன் அருள் அம்மன் வாசம் எங்கள் வீட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு ஒரு ராசிக்காரர்களும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் அழகாக அதை ஷேர் பண்ணணும். நிறைய மந்திரங்கள் நிறைய சொல்றீங்க. வாசம் செய்யலைனாலும் அதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லிடுறீங்க. இருக்கு. அப்புறம் என்ன கவலை, எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்க. இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் அம்மன் வாசம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்ட்டு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. இருந்தா ஓகே, இல்லைனாலும் அதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு நீங்க அழகா சொல்லிட்டீங்க. ஸோ நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் பார்க்கலாம் ஐயா. கண்டிப்பாக நிச்சயமாக பார்க்கலாம். ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சரணாகத தீனார்த்த பரித்தராண பராயணி சர்வஸ்யார்த்த ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. சீதலேத்வம் ஜெகன்மாதா சீதலேத்வம் ஜெகத்பிதா சீதலேத்வம் ஜெகதாத்ரி சீதலாயை நமோ நமஹா. அனைவருக்கும் அம்பாள் கடாட்சத்தோட உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். அம்பாளுடைய அனுகிரகத்தோடு எல்லாரும் மேலும் மேலும் நன்னா அமோகமாக இருக்க வேண்டும். இன்றைய தினம் நம்ம இணைந்திருக்கக்கூடிய இந்த அம்பாள் அருள் அம்மன் அருள் வீட்டில் எல்லாருக்கும் எந்த அளவுக்கு அம்பாள் அருள் நமக்கு வாசம் பண்ணின்னு இருக்கு, எந்த அளவுக்கு நம்ம இருக்கணும், எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த 12 ராசிக்கான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அம்பாள் அப்படின்னு எடுத்துட்டோன்னு சொன்னால் அந்த அம்பாள் அவனுடைய அனுகிரகம் வந்து 1000 கண்ணுடையாள் அப்படின்னு சொல்கிறோம் அந்த அம்பாள். அதுவும் இந்த அம்பாள் வழிபாடு அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. அம்பாள்னு சின்ன விஷயங்கள் இல்லை, அம்பாள்னு நிறைய விஷயங்கள் இருக்குது அம்பாளுக்கு வழிபாடு பண்ணுறதுக்கு. அம்பாளுக்கு நீ நிறைய நைவேத்தியங்கள் பண்ணினாலும், என்னதான் அம்பாளுக்கு பிரீதமான நிறைய நைவேத்தியங்கள் பண்ணினாலும் அம்மனுக்கு பிரீதமானது கூழு தானே. அவங்களுக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப பிரீதமானது, ரொம்ப பிரீதமானது. இப்போ ஆடி மாதம்னா ஆடி கூழு தேடி குடின்லாம் சொல்கிறாங்க, தேடி போய் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்பாளுடைய அருள் நமக்கு 12 ராசிக்குமே எந்த அளவுக்கு நமக்கு இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம அம்பாளுடைய வாசத்தை அவங்க இருக்காங்க
அவங்க வரப்போகிறாங்க இருக்காங்கன்னு எந்த ரூபத்தில் வருவாங்க, எப்படி இருக்குது, நமக்கு அதற்கான அறிகுறிகள்லாம் என்னென்னலாம் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஒரு ஒரு ராசிக்காக கண்டிப்பாக பார்ப்போம். அதே போல் நான் இன்னொரு விஷயமும் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு நிறைய மக்கள் வந்து நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், கிரகித்து கொள்ள வேண்டும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அப்படி நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய போது நான் ஒரே ஒரு விஷயம் நான் சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன். இந்த ஸ்லோகத்தை இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற ஸ்லோகத்தை இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியாக இந்த ஸ்லோகத்தை நான் சொல்ல போகிறேன். இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லி ஒரு 45 நாள்லேருந்து அதிகபட்சம் 60 நாளுக்குள்ள அம்பாள் உங்கள் கனவுல வராங்களா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் என்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா அந்த உரிமையோடு கூப்பிடக்கூடிய மந்திரம் இது. உரிமையோட யார்கிட்ட அங்கே உரிமையோட கூப்பிடுறோம்? நம்ம அம்பாள் கிட்ட நம்ம உரிமையாக கூப்பிடுறோம். அந்த உரிமை, அந்த அம்பாள் நான் வரேன் இருடா, நீ ஏன்டா கவலைப்படுற, நீ என்ன கஷ்டத்தில் தான் இருடா, நான் வரேன்டா உனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த 60 நாளுக்குள்ளே உங்கள் கடவுளை கண்டிப்பாக அந்த அம்பாள் வருவா, நான் உனக்கு செய்கிறேன். அதுக்கு நீங்கள் எப்படி சொல்லணும்? ஆத்மார்த்தமாக நல்ல நல்ல நாளில், நல்ல முகூர்த்த நேரத்தில், நல்ல பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் விடாமல் நீங்கள் சொல்லிட்டு வந்து பாருங்கள். அம்பாள் எப்படி உங்களை தேடி வந்து அனுகிரகம் பண்ணுறா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுவீங்க. ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், சின்ன உதாரணம். ஒரு நாள் சக்கரை பொங்கல் சுவாமிக்கு கோவில் அம்பாளுக்கு நைவேத்தியம் வச்சாச்சு, சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணியாச்சு. இந்த சக்கரை பொங்கல் வந்து யார் வாங்கிப்பா அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டாச்சு, ஆள் கொன்னும் ஆள் இல்லை, 2 பேர் தான் இருக்காங்க, ஆள் கிடையாது. எதிரே பார்க்காம திடீர்னு ஒரு சுமங்கலி யார் அந்த இடத்துல அவங்களுக்கு அவங்க அந்த ஊரும் கிடையாது, இன்னும் சொல்ல போனால் எங்கிருந்து வந்தாங்கன்னு கூட தெரியல, அம்மனா இருக்கும். திடீர்னு வந்தாங்க. ஐயா கொஞ்சம் பொங்கல் கொடுங்க அப்படின்னாங்க. பாருங்க, எனக்கு கையெல்லாம் ஒன்றும், ஐயா கொஞ்சம் வந்து ஒன்றுமே கேட்கல, விபூதி கேட்கல, குங்குமம் கேட்கல, எது ஐயா எனக்கு கொஞ்சம் பொங்கல் கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆடி போயிட்டேங்க. நான் பண்ணியிருக்கிறது அம்பாள் பூஜை கேட்குறாங்க. திடீர்னு வந்து ஐயா எனக்கு கொஞ்சம் பொங்கல் கொடுங்க அப்படின்னாங்க. பாருங்க, அந்த நிமிஷம் நானாகவே இல்லை. உடனே டக்குன்னு ஒரு இதில் வச்சு அம்மா இந்தாங்கம்மா அப்படின்னு கையை, நான் உண்மையே நான் சொல்கிறேங்க, அம்பாள் இருக்கிறது 200 இல்லை 1000% உண்மையான ஒரு வார்த்தை. அம்பாள் இருக்கிறது உண்மையான ஒரு விஷயம். அதை நான் என் வாழ்க்கையில் நான் நிறைய ஒவ்வொரு நிமிஷத்துலையும் நான் உணர்ந்திருக்கேன். அந்த உணர்தல் உங்களுக்கும் அது வந்து சேரணும்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். அதனால் இதை வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணவும் அப்பாரு சொன்ன உடனே எனக்கு கண்ணில் தண்ணி வரும். ஏன்னா அந்த அம்பாள் எனக்கு உண்மையிலே அந்த அளவுக்கு இன்னைக்கு நான் இருக்கேன்னா அந்த அம்பாள் கூட இருக்காங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், இதில் ஒரு அம்பாளை பற்றி பேசினாலே எனக்கு தனியாக ஒரு விஷயம் எனக்கு வரும். ஏன்னா எல்லாருக்குமே நான் கைரேகை பார்க்குறேன், ஆனால் என் 2 கையிலையுமே எனக்கு வந்து சூழரேகை இருக்கும், 2 கையிலையுமே எனக்கு சூழரேகை இருக்கும். அது என்னமோ தெரியாது, ஏதோ ஒரு இடத்துல அம்பாள் உண்மையிலே அந்த காப்பாற்றக்கூடிய ஒரு யோகம் உண்டு. ஏன்னா ஒரு 2 கையிலையுமே இருக்கும், சூளம் தனியாக தெரியும் 2 கையிலையும். அதனால தான் அம்பாள்னாலே எனக்கு ஒரு தனி பிரியம். அதுதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் நல்லா இருக்கணும், இந்த ஜோதிட யுகம் சேனல் பார்க்குற நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுதான் என்னோட விஷயம். அதுவும் இன்னைக்கு அம்மா இவங்க வந்திருக்காங்க, பலாம்பிகா மேம் வந்திருக்காங்க. இப்போ நான் சுவாமி இன்னைக்கு அம்பாள் விஷயம் உங்ககிட்ட இன்னைக்கு நான் நிறையா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன்ட்டு இன்னைக்கு வந்து உட்கார்ந்தோடனே என்கிட்ட சொல்லிட்டாங்க. நிறைய என்னன்னு தெரியாது எனக்கு என்னுடைய டவுட்ஸு இன்னைக்கு நீங்கள் கிளியர் பண்ணுறது எல்லா மக்களுக்கும் இன்க்ளூடிங் என்னுடைய ஃபேன்ஸ் வரைக்குமே எல்லாருக்கும் போய் சேரணும்னு அவங்க சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக இதை போய் நம்ம கண்டிப்பாக பார்த்து நம்ம தெரிஞ்சுப்போம் வாங்க. ஐயா, அடுத்தது துலாம். துலாம் துலாமை பார்க்கலாம். ஏன்னா இவ்வளோ ராசி சொன்னீங்க பாருங்களேன், எல்லாருக்கும் அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அதாவது என்னென்னா, அம்மன் வாசம் இருக்கான்னு நிறைய பேருக்கு எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிறது, யாரை கேட்குறதுன்னு இப்போ கன்ஃபியூஸாக இருந்தாங்க. நீங்கள் அவ்வளோ அழகாக ஒரு ஒரு பதிவுல இருக்கா இல்லையா, இருக்குன்னா இதுக்கு இவ்வளோ இது இருக்குது, அந்த அறிகுறி இருக்குது, இல்லைன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது. இப்போ இதெல்லாம் கரெக்டாக அவங்களும் ஃபாலோ பண்ணிப்பாங்க. இப்போ அடுத்தது நம்ம துலாம், அவங்களும் வெயிட்டிங்கில் இருக்காங்க. சொல்லுங்க. கண்டிப்பாக. இப்போ துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது விசாக நட்சத்திரம் துலாம் ராசி இருக்கு, அதே போல சுவாதி நட்சத்திரம் துலா ராசி இருக்காங்க. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததா சித்திர நட்சத்திரம் துலா ராசி எல்லாம் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து அம்பாள் அருள் நமக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா பூரணமா இருக்கு. ஒரு அம்மன் கோயிலுக்கு போறாங்க, ஒரு நேர்த்தி கடன் போய் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கும் துலா ராசிக்காரர்கள் சில அம்மனுடைய நேர்த்தி கடன் மிச்சம் வச்சிருக்காங்க. அதனால தான் இன்னும் அவங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கிறதில்ல. அம்மனுக்கு செய்ய வேண்டிய சில விஷயத்தை அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நிறுத்தி வச்சிருக்காங்க. 3-4 வருஷமா பண்ணலை, 4 வருஷம் 5 வருஷமா பண்ணலை, 2 வருஷமா பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அம்மனுடைய சில விஷயங்களை நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. முதல் விஷயம் அம்மனுடைய விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஒன்று.
இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டால், அம்மன் வழிபாடு அப்படின்னு சொல்லும்பொழுது துலாம் ராசிக்கு இருக்கக்கூடிய அறிகுறிகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது, பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்பு. அது காதலன் காதலியா கூட இருக்கட்டும், கணவன் மனைவியா இருக்கட்டும், இல்லத்துல குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவினர்கள் அப்படின்னு அம்மா அப்பாவா இருக்கலாம், இல்லை யாராவது ஒருத்தர் பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்னு சொன்னா சேரக்கூடிய வாய்ப்பு அந்த அம்மன் அருள் பூரணமாக இருந்தால் இருக்கு. பேசாமல் இருந்த உறவுகள் திடீர் என்று கனெக்ட், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கிளியர் ஆகும். அம்மன் உறவுகள் மீண்டும் உங்களை சேர்த்து வைக்கிறாள் அப்படிங்கிறது அர்த்தம். யாரோ ஒருத்தர் உங்களுக்கு யார் மூலமாவது உங்களுக்கு அதை சேர்த்து வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். வீட்டில் ஒரு பீஸ்ஃபுல் இருக்கும், ஒரு பேலன்ஸ் இருக்கும். கண்டிப்பா உண்மையான விஷயமா கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். அதுலயும் முன்பு இருந்த டென்ஷன் குறையும், காம் எனர்ஜி நிலைக்க அம்மன் வீட்டை சமநிலை ஆக்குறாள். உன் வீட்டில் நான் நல்லா இருந்து உனக்கு சந்தோஷமா நிறைய நல்ல விஷயங்களை பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறத சொல்றான். திடீரென்று நல்ல செய்திகள் வரும். கல்யாண செய்தி வரலாம், வேலை செய்தி வரலாம், பணம் செய்தி வரலாம், பாசிட்டிவ் சேஞ்சஸ் நிறையா இருக்கும். அம்மன் உன் நேரம் நல்ல நேரமா ஆரம்பிச்செடுத்துங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சிக்னல் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். பூஜை செய்ய வேண்டும் என்ற ஆவல் அதிகரிக்கும். தீபம் ஏற்ற வேண்டும், ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்யணும், அம்பாளுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கணும், அம்பாளுக்கு ஒரு மாலை வாங்கி சாத்தணும், அம்பாளுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய உண்டு. அம்பாள் அப்படின்னு சொல்றது அது ஒரு விஷயம். இன்னொன்று, வீட்டில் ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் நிறைய நல்ல விஷயங்களாக இருக்கும். அம்மாவுடைய ப்ரெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிளியராக இருக்கும். ஆனால் நீ அந்த அளவுக்கு சுவாமி தெய்வ பக்தி, தெய்வ சிந்தனைகள், தெய்வ விஷயங்கள் எல்லாம் அந்த அளவுக்கு நீ இருக்கும். அந்த மாதிரிலாம் நீ இருந்தால் அன்எக்ஸ்பெக்டட் சப்போர்ட்ஸ் உனக்கு நிறையா கிடைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. உதவி தேவையான நேரத்தில் யாரோ வந்து உதவுவார்கள். டிவைன் ஹெல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது ஒரு பெண்கள் மூலமாகவோ யாராவது ஒருத்தர் மூலமாக உனக்கு அது ஒரு துலாம் ராசிக்கு இது உறவு ஹீலிங் ப்ளஸ் வாழ்க்கை பேலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இழந்தது மீண்டும் ஏதோ ஒரு விஷயத்துல கிடைக்க போறது இந்த 2026. அப்ப அம்பாளுடைய பூரண அருள் உங்களுக்கு இருக்கு. வெள்ளிக்கிழமை மிகவும் முக்கியம். சாயங்கால நேரத்துல அம்பாளுக்கு நீ கோவிலுக்கு போய் 27 பிரதட்சணம் பண்ணு. ஒரு நட்சத்திர பிரதட்சணம்னு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமையில இந்த அம்பாளுடைய நீங்க வந்து துலாம் ராசியில பிறந்திருக்கீங்களா, வெள்ளிக்கிழமையில ஈவினிங்ல அம்மன் கோவிலுக்கு போய் நெய் விளக்கு ஏற்றி வைத்து அம்பாளுக்கு 27 பிரதட்சணம் கண்டிப்பா பண்ணுங்க. 27 பிரதட்சணம் நீ பண்ணினா துலாம் அம்மன் இருக்கும் வீடு சண்டை இல்லாத வீடாக இருக்கும். இது ஒரு ஆசீர்வாதம் இல்லை, இது ஒரு அதிசயம் என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு உன்னுடைய வீடு, உன்னுடைய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். சில விஷயங்கள்லாம் நீ பண்ணாம இருந்தேன்னு வச்சுக்கோயேன், முதல்ல உனக்கு நீ என்னதான் தலைகீழா இருந்தாலும் வேலை கிடைக்காது. கிடைச்ச இடத்துல பிரச்சனை, இடம் மாறி போகலாமா, இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, குழப்பத்தோடு தான் இருக்கும். அம்மன் இல்லாத இடத்தில் உறவு நிலைக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ கும்பிடுற தெய்வம் அம்மனாக இருந்ததுன்னு சொன்னால் நீ கரெக்டாக வழிபாடு பண்ணினா உண்டு, இல்லைன்னா அந்த இடத்தில் உறவு கூட நிலைக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அடுத்த விஷயம் என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கும். அதுதான் மிக முக்கியமாக. நிச்சயித்த விஷயங்கள் கூட லாஸ்ட் மினிட்ல கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. எப்படின்னு, ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க, ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறது, லாஸ்ட் மினிட் இல்லைங்க வேணாம் பார்த்துக்கலாங்க இப்போ செய்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறக்கூடிய அளவுக்கு ஒரு தடங்கள் ஆகிடும். கவனமாக இருக்கணும். அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கணும். பணம் வந்து போய்விடும், சேவ் ஆகாது, அன்னெசரிலி எக்ஸ்பென்சிவ். ஒரு லக்ஷ்மி மகாலட்சுமியோட ஒரு எனர்ஜி, ஒரு சில விஷயங்கள் நிலைக்காமல் போய்விடும். வீட்டில் டல் எனர்ஜி தான் இருக்கும், சந்தோஷம் நீடிக்காது. அம்மன் இல்லாத வீடு ஒரு சுகம் சந்தோஷம் இல்லாத ஒரு இடமாக இருக்கும். ஸோ நீ உன்னுடைய இடத்த நீ நன்னா வச்சுக்கோ. நல்லா எப்படி செய்யணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோ. மற்றவர்கள் பேசுவது வீட்டில் பிரச்சனையாகும். மற்றவங்க பேசுறது நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனையாக வரும். ஸோ கவனமாக இருக்கும். இப்போ ப்ரொடெக்ஷன் இல்லாத தாக்கம் அதிகமாக இருக்கும். உறவு ப்ளஸ் குழப்பங்கள் இருக்கும், சமநிலை இழப்பெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால உன்னுடைய ராசிப்படி நீ எந்த மாதிரியான சில விஷயங்கள் சொன்னால் செய்தால் உனக்கு நல்லது அப்படின்னு சொன்னால், உன்னுடைய ராசிக்கு அம்பாள் பூரணமாக இருக்க வேண்டும். அம்பாளுடைய அனுகிரகம் உனக்கு நிறையா இருக்கணும். அம்பாள் நான் நிறைய பூஜை பண்ணுறேன், அம்பாள் எனக்கு நிறையா செய்யணும் அப்படின்னு நீ நினச்ச அப்படின்னா, ஓம் ஐம் மகாலட்சுமி தனதானிய விருத்திம் எம் குலதேவதா அனுகிரகம் குரு குரு அப்படின்றத நீ சொல்லு. ஓம் ஐம் மகாலட்சுமி தனதானிய விருத்திம். ஓம் ஐம் மகாலட்சுமிங்கிறது மகாலட்சுமி அம்பாளை நீ பிரார்த்தனை பண்ணுற. தனதானிய விருத்திம், தனமும் தானியமும் விருத்தி ஆகணும். எம் குலதேவதா அனுகிரகம் குரு குரு. அது என்ன, குலதெய்வத்தை மறக்க கூடாது இல்லையா? அதனால் இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்லி நீ வழிபாடு பண்ணணும். எம் குலதேவதா அனுகிரகம் குரு குரு. இதை நீ சொன்னன்னு அந்த குலதெய்வத்தை வாசத்தோட, அந்த மகாலட்சுமி வாசத்தோட அந்த வீடானது சுபிக்ஷமாக அமோகமாக இருக்கும். இதற்கான விஷயங்கள் தான் இதெல்லாம். இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், அம்பாள் வழிபாடு சிறப்பாக நீங்கள் பண்ணுங்கள். வாழ்க்கையில் நல்ல மேலே வருவீங்க. ரொம்ப நன்றி ஐயா. நன்றிம்மா. அழகாக துலாம் ராசிக்கு இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்திருப்பாங்க. அம்மன் வாசம் பண்ணுறது எப்படி, இல்லைன்னா எப்படி, அப்போ இருக்கிறதுக்கு உண்டான வழிகள்லாம் பண்ணிக்கோங்க.
அம்மன் வாசம் வர்றதுக்கு உண்டான வழிகள்லாம் அழகாக சொன்னாங்க. இது வரைக்கும் ஓகே, இல்லை இதெல்லாம் வேற. இனிமே அம்மன் வாசம் வரணும் அப்படின்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்கான், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன கஷ்டம்னாலும் சரி, என்ன பிரச்சனைனாலும் இதோ இந்த மாதிரிலாம் ஒரு மகான்கள் இருக்காங்க. அழகாக அவ்வளோ ஸ்லோகம், அவ்வளோ நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க, நிறைய சீக்ரெட்டை சொல்லியிருக்காங்க. அதாவது அம்பாள் வந்து வாசம் செய்கிறாங்களா இல்லையான்னு நமக்கே தெரியறதில்ல. அதுக்கு உண்டான அறிகுறிகள் சொல்கிறாங்க. அப்படி இல்லையா இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு யார் நம்மளுக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க? இப்படிலாம் நம்மளுக்கு ஒரு கிடைச்சிருக்காங்க. நம்ம டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்களை காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வர நம்பர் எடுத்து நேரில் காண்டாக்ட் பண்ணணுமா, இல்லை ஜாதகம் பார்க்கணுமா, இல்லையா நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க ஆன்லைன்லேயே காண்டாக்ட் பண்ணணுமா, பேசுங்க. மந்திரத்தெல்லாம் எழுதிக்கோங்க. சந்தோஷமா இருங்க. எல்லாரும் நீங்கள் நான் ஆரோக்கியமாக ஹாப்பியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவும் சொல்லிட்டு இருக்காங்க. சந்தோஷமா இருங்க. தேங்க்யூ.